ஹாய் ஹலோ வணக்கம்ங்க. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னால் சேனலை புதுசாக பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிவிட்டு பாருங்கள். தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட் தேவை. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சீஸ் பால் செய்ய போகிறோம். நான் ஃபஸ்ட் டைம் கடையில் தான் சாப்பிட்டேன். சிக்கன் சீஸ் பால் சாப்பிட்டேன். ஆனால் நான் செய்யலை. இன்றைக்கி நம்ம வீட்டில் பாப்பா செய்கிறாங்க. நான் வீடியோவாக நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கு ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு எடுத்து குக்கரில் வேக வச்சு இந்த மாதிரி எடுத்து தோல் உரித்து நல்லா மசிச்சிக்கணும். அதுக்கு இன்னும் தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, ப்ரெட்டை நல்லா அரைச்சி எடுத்துக்கிடணும். அப்புறமேட்டு சீஸை நான் இந்த நீல ஷேப்பில் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி சீஸ் தான் எனக்கு கிடச்சிது. நான் அதனால் அதை வாங்கிட்டேன். இவ்வளோ தான் இதுக்கு தேவை. வேறு ஒன்றும் பெருசாக ஒன்றும் தேவையில்லை. நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சீக்கிரமாக செஞ்சிடலாம். உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சுட்டு அது கூட பெப்பர், கொஞ்சோண்டு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். மிளகாத்தூள் வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேணாம். பாப்பா கலருக்காண்டி வேணுமா அப்படின்னு சொல்லி சேர்த்தாங்க. அந்த மாதிரி கையில் லைட்டாக உருளைக்கிழங்கு நல்லா மசித்து உப்பு பார்த்து பிசைஞ்சு எடுத்துட்டு கையில் நல்லா தட்டிட்டு கார்ன்ஃப்ளவர் மாவில் முக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம ப்ரெட்டு தூள் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் நல்லா டிப் பண்ணிவிட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியது தான். அந்த சீஸ் பார்த்திங்களா, அது ஒன்றை ஃபுல்லாக வைக்க முடியல, அதனால் மடித்து வச்சோம். கட் பண்ணிவிட்டு நல்லா மடித்து வச்சோம். இது ஃபுல்லாகவே ஃபுல் அண்ட் ஃபுல் நான் எந்த வேலையுமே அதில் செய்யலை. பாப்பா செஞ்சு எனக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. செம்மையாக இருந்தது. நான் எதுவுமே பண்ணல. உங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுன்னு பார்த்திங்கன்னா வீடியோ தான் நானாக எடுத்தேன். அவங்க மற்றதெல்லாம் பார்த்தாங்க. அது அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நானே செஞ்சு தரேம்மா அப்படின்னு சொல்லி தான் சீஸ் வாங்கினாங்க. அதே மாதிரி ஆனால் வாங்கினது என்னவோ ரொம்ப நாள் ஆகிடுச்சு. சரி இன்றைக்கி செய்யலாம் அப்படின்னு தோணிச்சு. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். அதை நல்லா இது பண்ணிவிட்டு நம்ம சீஸை வெளியே வராத மாதிரி மடித்து வைக்கணும். இதில் மெயினே அதுதான். வெளியில் வந்ததுன்னா என்ன ஆகுதுன்னா, எண்ணெயில் போட்ட பிறகு வெளியில் சீஸ் எல்லாம் உருகி வெளியில் வந்துடுது. அப்போ எண்ணெயிலே ஃபுல்லாக பிரிஞ்சு போன மாதிரி ஆயிடுது. நான் 1, 2 எனக்கும் அந்த மாதிரி தான் வந்தது. இது போட்டு எடுத்தது நான் எடுக்கல, என்னோடய ஹஸ்பண்ட் தான் எடுத்தாங்க. அதுவும் கூட நான் எடுக்கலை. இதில் நின்று நான் வீடியோ எடுக்கிறேன், இது மட்டுமே நான். அப்புறம் பார்த்திங்கன்னா, பாப்பாவோடைய ஆசை, இது ரொம்ப நாள் ஆசை. கடையில் சாப்பிட்டப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே சிக்கனா, அது எப்படி இருந்ததுன்னா வெளியில் கொஞ்சம் நல்லா ரொம்பவே மொறுமொறுன்னு இருந்தது. இப்போ நம்ம பண்ணது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பயங்கர சாஃப்ட்னஸாக வந்திருந்தது. ஒரு கருக்கு முறுக்கு கடிக்கிற மாதிரி வரல. அவ்வளோதான் வித்தியாசமே தவிர, ஆனால் சூப்பர் டேஸ்ட்டு, செம்ம டேஸ்ட்டு. கடையில் கூட அந்த டேஸ்ட் இல்லை, ஆனால் இதில் அந்த மாதிரி இருந்தது. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறமேட்டு அது எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி வச்சது எல்லாத்தையுமே போட்டு எடுத்தோம். நான் நிறையா செய்யலை. சரி ஃபஸ்ட் டைம் பாப்பாவே செய்கிறான், எப்படி வரும்னு தெரியலம்மா, நீ பார்த்து பண்ணு அப்படின்னு. அதனால் கொஞ்சமாகவே செய் அப்படின்னா, இன்னுமே சீஸ் இருக்குது, இன்னொரு நாள் செய்யலாம். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். ஈஸியாக நம்ம வீட்டிலே செஞ்சு நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம கடையில் போய் சாப்பிட்றதுக்கு வீட்டில் செஞ்சு பசங்களை ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கலாம். சாப்பிடுங்க. எல்லோரும் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு. ஓகே, அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.